லூக்கா சுவிசேஷம் 22வது அதிகாரம் 31, 32 வசனங்கள். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். நீ குணப்பட்ட பின்பு, இந்த குணப்பட்ட பின்பு என்ற வார்த்தைக்கு சரியான அர்த்தம், when you have returned to me, strengthen your brethren. நீ எப்போ என்கிட்ட திரும்பி வருவியோ அதுக்கப்புறம் உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. கடந்த நாட்களில் என் வாழ்க்கையில் அதிகமாய் ஊழியம் செய்த வேத பகுதி என்று சொல்லலாம். ஹல்லேலூயா. அதாவது சீமோன் பேதுரு மறுதலிக்க போகிறதும் அவருக்கு தெரியும். அவன் எப்படி என்கிட்ட திரும்பி வருவானோ அவருக்கு தெரியும். Glory. நீ திரும்பி வருவ பேதுரு. பேதுருக்கு கூட இந்த நம்பிக்கை கிடையாது. நீ திரும்பி வருவல்ல. ஆமென். இப்ப பேதுரு கிட்ட எதை பேசிட்டு இருக்கு? உண்மையிலே பேதுரு மறுதலிக்க போகிறது அவன்கிட்ட பேசி இருக்க மாட்டார். அவனா வாயை விட்டு தான் வாங்குவான். இவங்க எல்லாம் ஓர பேசணும்னு, நீ இன்னைக்கு செயல் கூறதுக்கு முன்னாடி 3 தடவை மறுதலிப்ப. ஆனா ஆண்டவர் பாருங்க, நீ திரும்பி வருவ, நீ திரும்பி வருவ. எனக்கு நம்பிக்கை இல்ல ஆண்டவரே, நான் திரும்பி வருவேன். இல்ல, நீ திரும்பி வருவ. நீ திரும்பி வந்ததுக்கு அப்புறம் நீ என்ன பண்ணணும் தெரியுமா அப்படின்னு. ஹல்லேலூயா. நம்மையும் நம்புறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க. எத்தனை பேர் அவரை கொண்டாட விரும்புறீங்க? ஹல்லேலூயா. நீ திரும்பி வந்த பிறகு எங்கிருந்து திரும்பி வருவ? எங்கிருந்து திரும்பி வருவ? ஆண்டவர் யோவான் சுவிசேஷம் 16:32 கர்த்தர் இப்படி சொல்லுகிறார், இதோ நீங்கள் சிதறுண்டு அவன் தன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும். அவன் சொல்லுங்க எல்லாரும். அவனுக்கு இடம் இருக்கு. எந்த இடம்? எந்த இடம்? தேவன் எங்க இருந்து கொண்டு வந்தாரோ அந்த இடத்துக்கு நீங்க போவீங்க. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பேதுரு. பேதுரு மறுபடியும் எங்க போறாரு? மீன் பிடிக்க போறாரு. சில சோதனை, நெருக்கம், வேதனை வரும்போது விட்டு வந்த, வேண்டாம் என்று உதறின, அல்லது கர்த்தர் எங்கிருந்து அழைத்து வந்தாரோ அதே இடத்துக்கு திரும்பி போகிற கூட்டம் அநேகர் உண்டு. கடந்த நாள்ல ஒருத்தங்க அவங்க வாழ்க்கையில் எதிர்பார்த்த ஒரு காரியம் நடக்கவில்லை. அப்படி நடக்காத போது அவங்க சொல்றாங்க, நாங்க இப்பவும் ஆண்டவரை நேசிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. நாங்க இப்பவும் ஆண்டவரை நேசிக்கிறோம். அப்போ ஆண்டவர் எங்கிருந்து என்னை கொண்டு வந்தார்? எதிலிருந்து எடுத்து வந்தார்? நிக்க முடியாம, தாங்க முடியாம, சகிக்க முடியாம, வேண்டாம் ஆண்டவரே நான் திரும்பி போயிறேன்னு சொல்லிட்டு, அதாவது நீங்கள் சிதறுண்டு சாத்தான் உங்களை சோதிக்க. மொத்தத்துல சோதனை என்பது பேதுருக்கு மட்டும் கிடையாது. சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு. பேதுரு மட்டும் கிடையாது.
சோதனை பேதுருவுக்கு மட்டும் கிடையாது, சோதனை இயேசுவோடு இருக்கிற அத்தனை பேருக்கும். அப்ப அந்த சோதனையில நிக்க முடியாம, அதுதான் இயேசு சொல்லுகிறார், என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும். இந்த இடத்துல நீங்க கவனிச்சீங்கன்னா இயேசுவுக்கும் சோதனை இருக்கு. இயேசுவுக்கு சோதனை ஹெவியான சோதனை. அப்ப இயேசுவும் என்ன பண்ணி இருக்கலாம் தெரியுமா? அவர் இடத்துக்கு போயிருக்கலாமே. பேதுரு, நீ மீன் பிடிக்க போற, எங்க இருந்து நான் உன்னை கூட்டிட்டு வந்தேன் அங்க போற, அவன் தன் இடத்துக்கு போனது மாதிரி ஏன் எனக்கு இடம் இல்லைன்னு நினைக்கிறியா? நான் போன என் அப்பா வரக்கூடாதுன்னு சொல்லுவார் நினைக்கிறியா? நான் நிக்கிறேன் பேதுரு. ஆமென். ஹல்லேலூயா. என்ன தனியே விட்டு விடும். அவன் பேதுரு ஓடும்போது, யோவான் ஓடும்போது, இன்னைக்கு யாரும் சர்ச்சுக்கு வரலையா? நானும் வரல, அப்படி நம்ம பிளான் பண்ணுவோம்ல. அதே மாதிரி இயேசுவும் திரும்பி போயிருக்கலாம். அவர் நிக்கிறார், அவர் மட்டும் அப்படியே நிக்கிறார். யாருக்காக தெரியுமா? யாருக்காக தெரியுமா? 2 பேருக்காக. யார் அந்த 2 பேர்? மேல பார்த்தா அப்பா, கீழே பார்த்தா பிள்ளை. அன்பரே நீரே என்னை நேசித்தீ, நீரே என்னை தேடி வந்தீர், குறைகள் நிறைந்த என்னை அன்பரே நீரே என்னை நேசித்தீர், நீரே என்னை தேடி வந்தீர், நிறைந்த. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பை எத்தனை வருஷம் பிரீச் பண்ணியாச்சு, அது சலிக்கவே மாட்டேங்குது. வேற எல்லா அன்பும் சலிச்சிருது. ஆமென். ஆண்டவர் இந்த இடத்துல மறுதலிக்க போறத பத்தி பேசாம திரும்பி வரதை பத்தி பேசிட்டு இருக்கிறார் பாருங்க. இன்னும் சொல்லணும்னா, என்னுடைய நெகட்டிவ் சைட பேசாம என்னுடைய பாசிட்டிவ் சைட பேசுறாரு. என் பாசிட்டிவ் சைடு எனக்கே தெரியாது, நான் திரும்பி வருவேன்னு தெரியாது எனக்கு. ஓடுற ஓட்டத்துல அந்த வலை அங்கதானே விட்டு போயிருக்கிறோம். எதுக்கும் இந்த ராகல், நம்ம எல்லாம் ராகல் செட்டு, எதுக்கும் ஒன்று எடுத்து உள்ள வச்சிருவோம், எதுக்கும் அங்கேயும் போட்டுட்டு வருவோம். ஒருவேளை கானான்ல அவங்க அப்பா ஏத்துக்கலைன்னா சில நரகத்துக்கு கூட இடம் பிடிக்கிறாங்க. ஒரு அங்க போய் நம்மள, இவன் தானே நம்மள அப்பால இப்போ சாத்தாரேன்னா பா எண்ணெய் சட்டியில போட்டு இன்னைக்கு இவனை இப்படியெல்லாம். நீ திரும்பி வருவல்ல பேதுரு, அப்போ உன் சகோதரர்களை ஸ்திரப்படுத்து. அப்படி நீ திரும்பி, நீ எப்படி உண்மையில அந்த இடத்துல இப்போ நான் ஒரு எக்ஸாம் நான் இருக்கிறேன்னு வைங்களேன், பேதுரு நீ திரும்பி வரும்போது உன் இடத்துல இன்னொரு ஆள் இருப்பாங்க, பாக்குறியா? அப்படிதானே? நீ போயிட்டு வரும் போறிய போ, நீ திரும்பி வா, வரும்போது உன் இடத்துல இன்னொரு ஆள் இருக்கிறான், பாக்குறியா? அப்போ அந்த பிளேஸ் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை ஆயிரங்கள், எத்தனை லட்சங்கள், எத்தனை கோடிகள் நமக்கு முன்பாக இருந்தாலும் நமக்கென்று ஒரு இடத்தை வைத்திருக்கிற அந்த அன்பு. ஹல்லேலூயா. மகனே என்று அழைத்து நம் உறவை சொன்னவரே, அப்பா என்று அழைக்க எனக்கு உரிமை தந்தவரே, அன்பரே நீரே என்னை நேசித்தீர், நீரே என்னை தேடி வந்தீர், குறைகள் நிறைந்த என்னை அன்பரே நீரே என்னை நேசித்தீர், நீரே என்னை தேடி வந்தீர், நன்றி மறந்த என்னை. நம்ம போயிருவோம், நம்ம ஓடிடுவோம், நம்ம விழுந்துருவோம்னு அவருக்கு தெரியும்.
நம்ம விட்டு போகிறது அவருக்கு தெரியும். நம்ம விட்டு போகிறது எதை வச்சு தெரியும்? நம்ம நிலைமையை வச்சு தெரியும். யோவான் 2 அதனுடைய 24-25 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எல்லாரையும் இயேசு அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருக்கிறார், தெரியும். அதாவது இன்னைக்கு நான் கர்த்தருக்காக நிக்கிறேன், நாளைக்கு நான் நிப்பானா இல்லையான்னு அவருக்கு தான் தெரியும். எங்க யோசுவா மோசே கூட இருந்து ஜனங்களை பார்த்தவர். மோசைக்கு அப்புறம் அநேக வருஷங்கள் ஜனங்களை நடத்தினவர். அவர் தன்னுடைய முதிர் வயதுல ஜனங்களை அழைத்து அநேக காரியத்தை சொல்றார். சொல்லும்போது சொல்றாரு, நானும் என் வீட்டாரும் மோவென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீங்க உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்க பார்த்துக்கோங்க. கர்த்தரை சேவிப்பது உங்களுக்கு ஆகாததை கண்டால் நீங்க யாரை சேவிப்பீங்கன்னு சொல்லுங்க. கர்த்தரை விட ஒரு பெரிய தேவன் இருந்தா நீங்க பார்த்துக்கோங்க, நாங்க கர்த்தரை தான் சேவிப்போம் அப்படி சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா சொல்லும் போது அந்த ஜனங்களும் என்ன பண்றாங்க தெரியுமா? ஆமென். அதனுடைய யோசுவா 24வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது ஜனங்கள் பிரதியுத்தரமாக, வேறே தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமாய். 18வது வசனம், நாங்களும் கர்த்தரை சேவிப்போம் அப்படி சொன்னதும் உடனே அப்பாடான்னு சொல்லிட்டு யோசுவா போகல. 19 யோசுவா ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் கர்த்தரை சேவிக்க மாட்டீர்கள். கொஞ்ச நாள் கூட இருந்த யோசுவாவுக்கே தெரியுது மக்கள் யாருன்னு. ஹல்லேலூயா, ஆமென். பாஸ்டர்ஸ் கூப்பிட்டு கேட்டா புட்டு புட்டு வைப்பாங்க, இவன் யாரு தெரியும். கொஞ்ச நாள் கூட இருந்த யோசுவாவுக்கே இந்த ஜனங்க நாளைக்கு எப்படி இருப்பாங்கன்னு தெரியும்னா, தாயின் வயிற்றில் உற்பவித்தது முதல் அந்த கை என்ன தொட்டுட்டே இருக்கு. எனவே தான் ஏசாயா 48:8 சொல்லுகிறார், நீ கேள்விப்படவும் இல்லை அறியவும் இல்லை, ஆதி முதல் உன் செவி திறந்திருக்கவும் இல்லை. நீ பிறந்ததுல இருந்து சர்ச்சில் தான் வர, ஆனா இதுவரை உன் காது, சிலருக்கு இப்ப கண்ணும் திறக்கல. ஆதி முதல் எப்படா பிரசங்கம் ஸ்டார்ட் ஆகும் நம்ம மோட்டரும்? நீ ஆதி முதல் உன் செவி திறந்திருக்கவில்லை, நீ துரோகம் பண்ணுவாய் என்பதையும் தாயின் கற்பம் தொடங்கி நீ மீறுகிறவன் என்று பெயர் பெற்றதையும் தெரியும். இங்க பாரு, ஹிஸ்டரி எல்லாம் தெரியும். தெரிந்தும் அன்பரே நீரே என்னை நேசித்தீ, நீரே என்னை தேடி வந்தீ, குறைகள் நிறைந்த என்னை அன்பரே நீரே என்னை நேசித்தீ, நீரே என்னை தேடி, நன்றி மறந்த என்னை நான் மீறுவேன், நான் விலகி போவேன், நான் மறுதலிப்பேன் என்பது கர்த்தருக்கு எப்படி தெரியும்னா, என்னுடைய நிலைமையை வைத்து. அப்ப என் நிலைமையை வச்சு நான் திரும்பி போகிறவன் தெரியும், ஆனா நான் திரும்பி வருவேன் நீங்க எதை வச்சு சொல்றீங்க ஆண்டவரே? நீ திரும்பி வந்த பிறகு, நீ குணப்பட்ட பின்பு, ஆண்டவரே நான் ஏன் மறுதலிப்பேன் உங்களுக்கு நீங்க சொல்லிட்டீங்க, நான் திரும்பி வருவேன்னு எதை வைத்து சொல்றீங்க? நீ திரும்பி வருவேங்கிறத நான் எதை வச்சு சொல்றேன் தெரியுமா? நான் உன்மேல் வைத்த அன்பை வைத்து. ஹல்லேலூயா, ஆமென். மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே, மனுஷரை கட்டி இழுக்கும் ஆமென். எப்ராஹிமே
உன்னை எப்படி கைவிடுவேன் இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், உன்னை எப்படி கைவிடுவேன். ஹல்லேலூயா. உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் எப்ராஹிமே, மாமா கலரோ சந்தனரே, உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே, உம்மை விட்டு ஓ நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே, நல்லவனாக்கி நல்லவனாக்கி. அப்பா சொல்றத பாடி ஆமென். எப்ராஹிமே, இஸ்ரவேலே, ஒரே எப்ராஹிமே, ஹல்லேலூயா. ஆமென். அவர் நம்மேல் வைத்த அன்பு. எனவேதான் உன்னத பாட்டு 8, 6, 7 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நேச மரணத்தை போல் வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதா இருக்கிறது, அதன் தழல் அக்கினி தழலும் அதன் ஜுவாலை கட்டும் ஜுவாலையா இருக்கிறது. திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் agape love. ஜீசஸ் நம்ம மேல வைத்த அன்பு என்பது இது வந்து விவரிக்க முடியவில்லை, வர்ணிக்க. ஆண்டவரே, எனக்கு ஃபியூச்சர் இருக்கு ஆண்டவரே, நான் நிப்பேன் ஆண்டவரே, நான் திரும்பி வந்துருவேன் ஆண்டவரே, நான் அந்த இழந்த அனுபவத்தை நான் பெற்றுக்கொள்வேன். ஆமா, நீ திரும்பி வந்ததுக்கு அப்புறம் சகோதரர்கள் ஸ்திரப்படுத்தினா என்ன ஆண்டவரே சொல்றீங்க? ஆண்டவரே, நான் மறுதலிப்பேங்கிறது நீங்க சொல்றது எனக்கு அது உண்மை, அது உண்மை, அது உண்மை. எஸ் 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 உண்மை. எஸ் ஆமென், ஐ ரிசீவ் இட். ஆமென், அது உண்மை. இங்க கர்த்தர் வண்டி நம்பர்லாம் சொல்லல. இன்னைக்கு அப்படி என்ன நடக்குதுன்னு தெரியல. பேதுரு, உன் பாக்கெட்டுக்குள்ள இவ்வளவுதானே பணம் இருக்கு. ஆண்டவர் சொல்லியிருக்கலாம் யூதாஸ்ட, சொன்னாரா? இல்ல. பேதுரு, நீ என்ன 3 தடவை மறுதலிக்க போற. கரெக்ட், தெரியும். நான் அது வெளியே தெரிஞ்சிடக்கூடாது ஆண்டவர் என்ன சத்தம் போட்டுட்டு இருந்தேன். ஆனா நீங்க கரெக்டா தூக்கிட்டீங்க. யார் திருட்டுனா யார் திருட்டுனா யார் திருட்டுனான்னு ஒரு இடத்துல எல்லாரும் கேட்கும்போது ஒருத்தன் ஓவரா சத்தம் போட்டுட்டு இருந்தான். கடைசியில் பார்த்தா அவன் தான் தேடி இருக்கான். இந்த கூட்டத்திலேயே எல்லாரும் ஓவரா சத்தம் போட்டது யாருன்னா பேதுரு. பேதுரு வந்து தைரியத்துல காதை வெட்டினா நினைச்சிட்டு இருக்கிறீங்க, பயத்துல வெட்டினது. இந்த பயத்துல என்ன செய்யணும்னு தெரியாம ஆண்டவர் பார்த்து, இங்க பாரு, நீ மறுதலிக்க போற. அதுக்கப்புறம் பேதுரு தான் பேசினாரா? கண்டுபிடிச்சிட்டாரு. அதுவும் ஓகே. ஆனா நான் திரும்ப வருவேன் நீங்க எதை வச்சு சொல்றீங்கப்பா? ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், இன்னைக்கு நான் இப்படி நிக்கிறேனா அது அவருடைய அன்பு என்ன நிக்க வச்சிருக்கு. துரோகி என்று சொன்னவர் மத்தியில் தூக்கி சுமந்தவரே, பாவி என்று நினைத்தவர் மத்தியில் பாசம் வைத்தவரே,
மகனே என்று அழைத்து நம் உரிமை சொன்னவரே, அப்பா என்று அழைக்க எனக்கு உரிமை தந்தவரே, அன்பரே நீரே என்னை நேசித்தீர், நீரே என்னை தேடி வந்தீர், குறைகள் நிறைந்த என்னை, அன்பரே நீரே என்னை நேசித்தீர், நீரே என்னை தேடி வந்தீர், மகனாய் என்னை சேர்த்து கொண்டீரே. ஆண்டவர் நம்மேல் வைத்தான். ஹல்லேலூயா. ஒரு சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள், அன்பு உண்மையானால் அந்த அன்புல ஒரு நம்பிக்கை இருக்கு தெரியுமா? அந்த நம்பிக்கை கெட்டு போகாது. நான் இந்த வார்த்தையை ரிப்பீட் பண்றேன். அன்பு உண்மையானால் அந்த அன்புல நம்பிக்கை இருக்கும். அன்புல நம்பிக்கை இல்லைன்னு அன்பே கிடையாது. அன்பு சகலத்தையும் நம்பும். அப்புறம் தாங்கிறது தாக்குறதுல ரெண்டாவது. அன்பு சகலத்தையும் நம்பும். அப்ப அன்புல என்ன இருக்கு? நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கையில் அன்பு இருக்கான்னு கேட்டா கிடையாது. அன்புல என்ன இருக்கு? நம்பிக்கை இருக்கு. ஹல்லேலூயா. இப்போ டாக்டர் ஐசியூல ஒருத்தங்க இருக்கிறாங்க, டாக்டர் வெளியே வந்து சொல்றாங்க ஒன்றும் இல்லை, அவங்க சேஃப் ஆயிட்டாங்க. அப்படி சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்புவோம். உடனே டாக்டர் ஐ லவ் யூ டாக்டர் அப்படி சொல்லுவோமா? இல்லை. நம்பிக்கையில் அன்பு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. விசுவாசத்தில் அன்பு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா அன்புல இது எல்லாம் இருக்கும். எனவேதான் இயேசு சொன்னார், அன்பே பெரியது, அன்பே பெரியது. நீ திரும்பி வருவ, என்ன ஆண்டவரே, சாத்தான் கொண்டு வருகிற சோதனையை விட நான் உன் மேல வச்ச அன்பு திரளான தண்ணீர் நேசத்தை அவிக்க மாட்டாது. இன்னைக்கு நீ சந்திக்கிற அத்தனை பிரச்சனைகளை விடவும், இன்னைக்கு நீ சந்திக்கிற அத்தனை போராட்டங்களை விடவும் உன்மேல் அவர் வைத்த அன்பு. நல்ல கையை தட்டி ஆமென். ஜீசஸ், ஜீசஸ். அன்பரே நீரே என்னை நேசித்தீர், நீரே என்னை தேடி வந்தீர், குறைகள் நிறைந்த ஓ அன்பரே நீரே என்னை நேசித்தீர், நீரே என்னை தேடி வந்தீர், மகனாய் மகனாய் என்னை ஏற்றுக்கொண்டீர். இந்த பஸ்கா இரவு நான் செய்திக்குள்ள போகல, பட் அந்த பஸ்கா இரவு ஒரு பக்கம் இயேசு ரொம்ப கஷ்டப்பட்டார், இன்னொரு பக்கம் பேதுரு வாழ்க்கையில மறக்க முடியாத இரவு. எத்தனை நாள் அதை நினைச்சு அழுதிருப்பார். உண்மையிலே பேதுருக்கு இயேசுவை ரொம்ப பிடிக்கும். ஆமென். அந்த ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த ரொம்ப யாரை நேசித்தாரோ அந்த நபரை ரொம்ப காயப்படுத்தின இரவு. அதனால பேதுரு மனம் கசந்து அழுதான். நம்ம லைஃப்ல ஆண்டவர் ரொம்ப ஹர்ட் ஆக்குன தருணங்கள் இருக்கும்ல, ஆண்டவர் ரொம்ப துக்கப்படுத்தின. ஹல்லேலூயா. அன்பரே நீரே என்னை நேசித்தீர். ஒரு புறம் ஆக்சுவலா இதுதான் வந்து நம்ம வந்து என்னெல்லாமோ யோசிக்கிறோம். இப்படி யோசிக்கிறோமா? நம்ம வாழ்க்கையில நம்ம ரொம்ப கஷ்டப்பட்ட தருணங்களை மறக்க மாட்டோம். நம்ம ஆண்டவரை ரொம்ப கஷ்டப்படுத்தின சில இரவுகள்
பேதுரு லைஃப்ல இது ஒரு ரொம்ப துக்கம். பஸ்கா இரவு ஆண்டவரே, அதை ஞாபகப்படுத்தாதீங்க ஆண்டவரே. அதனாலதான் பேதுரு வெளியே போய் இப்படி போறான். அதாவது இயேசுக்கு முன்னாடி அழுதுருக்கலாம்ல. இப்ப இயேசு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல தான் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கிறான். இயேசு அப்படி திரும்பி பார்த்ததும் இயேசுக்கு முன்னாடி, நான் ஒருத்தியே இல்லை ஆண்டவரே, நான் பாத்திரவானே கிடையாதுப்பா, தள்ளி போறான். என்ன பார்த்தாப்பா சீமோனே பாக்கியவான்னு சொன்னீங்க, வேஸ்ட்பா. என்ன பார்த்தாப்பா பரலோகத்தின் திறவுகோல் உனக்கு தாரேன்னு சொன்னீங்க, என்னையாப்பா சீஷர்களை ஃபர்ஸ்ட் வச்சீங்க, நான் பாத்திரவானே, வெளியே போய். நம்ம லைஃப்ல இப்படிப்பட்ட தருணங்கள் இருக்கான்னு கேட்டா 1-2 ஞாபகத்தில் வைக்க முடியும், மொத்தமுன்னா அப்படிதான் தோணும். ஆனா அதை நினைச்சு நம்ம ஃபீல் பண்றோமா? பேதுரு போல அப்பா உங்களை நான் எவ்வளோ கஷ்டப்படுத்தி இருக்கிறேன். நம்ம பட்ட கஷ்டத்தை நினைப்போம், நாம பட்ட கஷ்டத்தை நினைப்போம், நம்ம பட்ட. ஹல்லேலூயா. இயேசு காயத்தை காட்டி, பாரு பேதுரு, நீ மறுதலிப்புல எப்படி ஓட்ட விழுந்திருக்கு பாரு, அப்படியா சொன்னார்? இல்ல, தொட்டு பாரு, வா தொடு, என்ன அன்பு, நீ திரும்பி வருவ, நான் உனக்காய் காத்திருப்பேன். அந்த தகப்பன் எப்படி ஜன்னலையும் கதவையும் திறந்து வைத்து வீட்டில் உட்கார்ந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கிறான், என் பையன் திரும்பி வருவான். அப்பாவும் பார்வையில் நானும் குழந்தையே, ஆகாபே அன்பை என் மேல் வைத்த தந்தையே, திசைகளின் எல்லைகளில் என் குறைகளை எறிந்தவரே, கடலின் ஆழங்களில் என் பாவம் புதைத்தவரே. கைகளை உயர்த்தி, அன்பரே நீரே என்னை நேசித்தீர், நீரே என்னை தேடி வந்தீர், குறைகள் நிறைந்த என்னை அன்பர் நீரே என்னை நேசித்தீர், நீரே என்னை தேடி வந்தீர், நன்றி மறந்த என்னை. சோதனையில என்ன மாதிரியான சோதனை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? ஒரு விசை கூட அந்த வசனத்தை வாசிக்கலாம். சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். எப்படிப்பட்ட சோதனையா? சுழல் காட்டா? கோதுமை சுளகினால எதுக்கு புடைப்பாங்க? எதை கிளீன் பண்ணதுன்னு எப்படி? கோதுமை விட்டு எதை விளக்குவாங்க? இது எங்கேயோ கிளிக் ஆகுதா? இந்த வேலையை பண்றது யாரு? யோவான் ஸ்நானன் யோர்தானில் நின்று கத்துறார். என்ன சத்தம் போடுறார்? மத்தேயு 3:12, தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ. அப்ப இந்த வேலை செய்யறது யாரு? ஒண்ணு தெரிஞ்சா சத்தமா சொல்லணும், இல்லைன்னு பேசாம ஆமேன்னு சொல்லிட்டு சோத்திரம் மட்டும் அந்நிய பாஷை பேசிட்டு இருந்துடணும். இந்த இடத்துல மக்கள் அற உறக்கத்தில் இருக்குன்னு பயம் வந்துடும். ஹல்லேலூயா. இந்த வேலை செய்யறது யாரு?
கர்த்தர் செய்கிறார். இந்த வேலையை யாரும் செய்யறா? நம்ம இந்த குகையில வந்துடணும், இந்த தூற்றுக்குடையில தான் இருக்கணும். கர்த்தர் செய்யறது எதுக்கு தெரியுமா? நம்மை சேர்ப்பதற்காக. கர்த்தர் செய்யும் போது அவர் பார்வையில நாம யார் தெரியுமா? கோதுமை. சாத்தான் செய்யும் போது அவன் பார்வையில நம்ம யார் தெரியுமா? பதர். ஆண்டவர், நீங்க அவனை புடைச்சி சேர்த்துட்டீங்க, எனக்கும் ஒரு பெர்மிஷன் கொடுங்க, நானும் அவனை தூக்கி போட்டு விளையாடுறேன். அதாவது சிலர் பிள்ளைகளை தூக்கி போட்டு விளையாடுறது பிள்ளைகளுக்கு பிடிக்கும். ஆனா சிலர் பார்த்துருக்கீங்களா, சீரியஸா இருந்து நான் அந்த பிள்ளை அது பார்த்தாலே, ஆண்டவரே நீங்க மட்டும் அவனை அப்படி பண்றீங்க, நான் பண்ணட்டுமா? நீங்க மட்டும் அவனை நெருக்குறீங்க, நானும் நெருக்கட்டுமா? நீங்க மட்டும் உங்க கையை அவன் மேல வைக்கிறீங்க, நானும் வைக்கட்டுமா? ஏசா 400 பேரோடு வருகிறான் என்றதும் கர்த்தர் யாக்கோப் அடிக்கிறான். தொடையில நான் அடிப்பேன். என் பிள்ளை தப்பு பண்ண நான் தண்டிப்பேன், ஆனா இன்னொருத்தனை தொட விட மாட்டேன். அப்போ சாத்தானுடைய, அதனால ஆண்டவர் சொல்றார், நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக. அப்ப சாத்தான் சோதனையை கொண்டு வருது எதுக்குன்னா, இவன் விசுவாசத்தை மறுக்கணும், விசுவாசத்தை மறுதலிக்கணும். இவனுடைய ஃபெய்த் ஃபெயில் ஆயிரணும். இவன் ஒரு நம்பிக்கையை வச்சிருக்கிறாள் அவர் மேல, அது ஃபெயில் ஆயிரணும், அது ஃபெயில் ஆயிரணும், அது ஃபெயில் ஆயிரணும். Thank you Holy Spirit. சாத்தானுடைய சோதனை. யாருக்கு இந்த சோதனை? இந்த 3 நாள் ஸ்பெஷல் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு அப்பம் சாப்பிட்டு போனவங்களுக்கா? இல்ல. இயேசு சொல்லுகிறார் 22வது அதே அதிகாரத்தில் கொஞ்சம் மேல இருந்து படிக்கும் போது 28 முதல் நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோட கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். நீங்கள் என் ராஜ்யத்தில் என் பந்தியில் போஜன பானம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனங்களின் மேல் உட்காருவீர்கள் என்றார். யாருக்கு இந்த சோதனை பார்த்தீர்களா? தேவனுடைய பெரிய திட்டத்தில் யார் யார் இணைக்கப்பட்டிருக்கிறார்களோ அத்தனை பேரையும் சாத்தான் கண்ணு வைக்கிறான். இன்னைக்கு கோதுமை சுளகினால் புடைக்கிறது போல நீங்கள் சோதிக்கப்படுகிறீர்கள் என்றால் உங்களுக்கு சொல்லும்படி பரிசுத்த ஆவியானவர் தந்த நற்செய்தி தான் இது. உனக்கான ஸ்தானங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, உனக்கான ராஜ்யங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. வேலை வரும்போது கர்த்தர் உன்னை அதிலே ஏற்படுத்தி வைப்பார். ஹல்லேலூயா. மகனே என்று அழைத்து நம் உறவை சொன்னவரே, அப்பா என்று அழைக்க எனக்கு உரிமை தந்தவர். அன்பரே நீரே என்னை நேசித்தீர், நீரே என்னை தேடி வந்தீர். குறைகள் நிறைந்த என்னை அன்பரே நீரே என்னை நேசித்தீர். மகனாய் என்னை சேர்த்து கொண்டீர். ஆண்டவருக்கு தெரியும். அதனாலதான் கர்த்தர் முதல்ல சோதனை சொல்லாம முதல்ல ராஜ்யத்தை சொல்றார். நீ ஆளுகிறவன். அதனாலதான் உன்னை சோதிக்க. இந்த சாத்தானுக்கு பேர் என்ன தெரியுமா? சோதனைக்காரன். யாரு? சோதனைக்காரன். ஆமென்.
ஏன் இவங்க எல்லாம் ஆண்டவர் விட்டு போனாங்க? ஏன் பேதுருவுக்கு நிக்க முடியல? ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள், 28வது வசனத்துல, எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோட கூட நிலைத்திருந்தவர்கள். அப்போ யார அவன் டார்கெட் பண்றான் பாத்தீங்களா? அவர் கூட யாரெல்லாம் நிக்கிறாங்க, இதுதான் அவனுடைய டார்கெட். அவர் கூட யாரெல்லாம் நிக்கிறாங்களோ அதுதான் அவனுடைய, அவங்க தான் அவனுடைய டார்கெட். இவங்களை இவர் கூட நிக்க வைக்க கூடாது, இவங்களை விரட்டணும், நிக்க வைக்க கூடாது. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட சோதனையில ஏன் நிக்க முடியல? ஆனா இயேசு நிற்கிறார். நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும். அப்ப இயேசுக்கும் போயிருக்கலாம், இயேசு போகல. இயேசு ஜெயிச்சுட்டு அப்பாவை பார்க்க விரும்பினார். ஏன்னா நம்ம அந்த கான்வர்சேஷன்லாம் அப்படி யோசித்து பார்ப்போம். அப்பா நான் போய் ஜெயிச்சுட்டு வரேன்ப்பா அப்படி. அப்பா சாத்தான் வந்து மனுஷனை ஏமாத்தி பாம்பா வந்து நம்ம சாயலை உண்டாக்குனவனை அடிமையாக்கிட்டான். நான் அவன் சாயல்லே போய் அந்த பாம்பு தலைய நசுக்கிட்டு வந்துறேன். எனவேதான் அவன் நசுக்கப்பட்டவன். எனவேதான் பிசாசை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை எந்த சிங்கம் விழுங்கும்? சிங்கம்னாலே தாவீது ஆட்டை எங்க இருந்து எடுத்தாரு? பையில இருந்தா, பற்களுக்கு இடையில இருந்து, வாயில இருந்து காடி அது பல்ல வச்சு ஒரு பிடி பிடிக்கும். பிடிக்க நான் சிரிச்சாலே நம்ம அவுட்டு, ஸ்மைல் ப்ளீஸ் சொன்னாலே முடிஞ்சு. ஆனா சாத்தானை பத்தி என்ன சொல்லி இருக்கு தெரியுமா? கர்ச்சிக்கிற சிங்கம் போல. அப்போ அங்கேயே அவுட். அவன் யாரு கிடையாது, சிங்கம் கிடையாது. அடுத்து எவனை? சிலர் முறுக்க கடிச்சு சாப்பிட முடியாது. அவங்க இந்த டீலாம் போட்டு கோவர வச்சு, ஏன்னா நான் உங்களை சொல்லல, நான் புரியறதுக்காக சொல்றேன். சிங்கம் போல வந்துட்டு அவன் விழுங்க பார்க்கான். ஏன் அவனுக்கு என்ன இல்ல? எங்க போச்சு கேரல் ரவுண்ட்ஸா? எங்க போச்சு பல்லு? சிலுவையில அப்ப நசுக்கி ஹல்லேலூயா. அவர் தலையை நசுக்கினதுல அவன் பல்லெல்லாம் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய தேவனை ஆராதிக்கிறோம். ஆமென். சேனைகளின் கர்த்தரும் நீரே, செயல்களில் வல்லவர் நீரே. ஆமென். செயல்களில் வல்லவர், சாத்தானை தோற்கடித்தவரே, சாவை வென்ற தேவனே. ஆமென். யாருண்டு உமக்கு நிகராய்? எல்லாரும் ஆர்ப்பரிப்போமே. யாருண்டு உமக்கு நிகராய்? ஆமென். நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர். ஒரே ஒரு விஷயம் கூட, சேனைகளின் கர்த்தரும், சேனைகளின் glory Jesus. ஆமென். சாத்தானை தோற்கடித்தவரே, சாவை வென்ற தேவனே. உடரமா கலமா சந்தனமா கலே
யாருண்டு 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 உமக்கு நிகரா, உம்மை போல் யாரும் இல்லை. யோரியாலமா சேரே அமே, நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் கூட நிக்கணும். அவரோடு அவர் நிற்கிறார், அவர் ஜெயிக்கிறார். அதுபோல் அவரோடு நிக்கணும். எனவே தான் இயேசு சொன்னார், என்னில் நிலைத்திருங்கள். ஏன் நிக்க முடியல? நம்ம நிக்க, பேதுருக்கு ஏன் நிக்க முடியல? 5 காரணங்களை நமக்கு டைம் போயிட்டு நான் வேகமாய் சொல்லி ஜெபிக்கிறேன். 1, உறுதி இல்லாத நிலை. உறுதி இல்லாத நிலை, மனதில் உறுதி இல்லை. அது நமக்கு தெரியும். அநேக எக்ஸாம்பிள் பேதுரு லைஃப்ல சொல்லலாம். இல்லை, ஒன்றுதான். இயேசு கடல்ல நடந்து வருவார்ல, நடந்து வரும்போது ஆண்டவர் நீரே ஆனால் நானும் கடல்ல நடந்து உம்மிடத்தில் வர என கட்டளையிடும் சொன்னதும் இயேசு வாம்பார். அதாவது என்ன கேட்கறதுல ஒரு உறுதி இல்லை. என்ன கேட்டிருங்க? ஆண்டவர் நீரே ஆனால் இந்த காற்றை நிறுத்திருங்க ஆண்டவரே, அப்படி கேட்கலாம். இப்போ என்ன கேட்கிறார்? நான் இறங்கி நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும். கட்டளையிட்டாச்சு. இப்ப இறங்கி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது அவன் காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போனான். காற்றுனால அவன் அமிழல. காற்றினால அவன் அமிழ்ந்தான்னா ஒரு ஸ்டெப் கடல் ஃபர்ஸ்ட் இயேசு வர்றதுக்கு முன்னாடி அமிழ்ந்திருக்கணும். அவன் உறுதி இல்லை. இயேசுவை பார்த்துட்டே கடல்ல இறங்கினா ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வச்சதும் பக்கத்துல பார்க்க ஆரம்பிக்கிறான். உறுதியான மனநிலை இல்லை. அது போலதான் பெந்தேகோஸ்தே நாள் வருவதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படுகிறார். இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்டு என்ன சொல்லுவாரா? நீங்க எல்லாம் போயிருந்து காத்திருங்கள் அப்படிம்பார். வேற ஏதாவது செய்ய சொல்லுவாரா? வேற ஒண்ணுமே செய்ய சொல்ல மாட்டார். நீங்க காத்திருங்க, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும், அப்பொழுது நீங்கள் பலனடைந்து அதுக்கப்புறம் தான் நீங்க எழும்பி நீங்க சாட்சியா இருப்பீங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, அந்த வாக்குத்தத்தம் பெற காத்திருங்கள் தான் சொல்லுவார். வேற எதுவுமே செய்ய சொல்ல மாட்டார். இவங்க 10 நாள் வெயிட் பண்றாங்க. அந்த 10 நாள் வெயிட் பண்றதுக்கு இடையில பேதுரு எழுந்து நின்று சொல்லுவார், நம்ம கூட்டத்தில் ஒரு ஆள் குறவு, சீட்டு போட்டு தூக்கும் ஆண்டவரா சொன்னார். அதாவது எந்த ஒரு காரியத்திலும் உறுதி இல்லை. அதாவது உறுதி இல்லாத நிலை இருக்குல்ல. நம்மளை ஒரு நாள் நிற்போம், இன்னொரு நாள் நிற்க மாட்டோம். நம்ம ஒரு நாள் ஜெபம் பண்ணும், இன்னொரு நாள் ஜெபம் பண்ண மாட்டோம். ஒரு நாள் நல்லா வர்ஷிப் பண்ணும், இன்னொரு நாள் பண்ண மாட்டோம். நகோமி புறப்படும் போது, மோவாபையிலே எல்லாவற்றையும் இழந்து புறப்படும் போது நகோமியோடு கூட இருவரும் புறப்படுகிறார்கள். எந்த இருவரும்? ரூத்தும் ஓர்பாள். என்ன சொல்லி புறப்படுறாங்க? ரூத்து 1:10 உம்முடைய ஜனத்தண்டைக்கே உம்முடன் கூட வருவோம். அதுவும் பாருங்க 9வது வசனத்துல நகோமி சொல்றாங்க, கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டாள். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு 2 பேரும் ஓன்னு அழுறாங்க. அழுது பார்த்து சொல்றாங்க, இல்ல உம்முடைய ஜனத்தண்டைக்கு உம்முடனே கூட வருவோம் அப்படின்னு சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் தான் நகோமி சொல்றாங்க, பாருமா நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, இப்படி 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 சம்பவங்கள். அப்படி சொன்னதும் 14வது வசனத்துல அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமா அழுதாங்க. ஒருத்தங்க ஓவரா அழுறாங்கனாலே போறாங்கன்னு அர்த்தம். போறதுக்கு முன்னாடி அழுதுட்டு போயிரும். ஏங்க திடீர்னு அழுறீங்க? ஆட்டோ வெயிட் பண்ணுது. சில மரண வீட்டுல எல்லாம் சிலர் அழுவாங்க பாருங்க, அதுவரை இருப்பாங்க. போக டைம் வரும்போது ஆட்டோ வந்தாச்சு, ஏங்க இல்ல ஆட்டோ வெயிட் பண்ணுது, ஒரு நாளைக்கு அழ முடியாது. சத்தமிட்டு அதிகமா அழுதான். அதிகமா அழுதான். ஓர்பாள் தன் மாமியை எக்ஸ்ட்ரா முத்தம். நம்பவே கூடாது.
ஃபர்ஸ்ட் முத்தம் பண்ணியாச்சு, போக வேண்டியதான. ஓர்பாள் தன் மாமியை முத்தமிட்டார். வேதம் சொல்லுகிறது, ரூத்தோ முத்தமிட்டு போனாள், ரூத்தோ விடாமல் பற்றி கொண்டாள். இதுதான் உறுதி. எப்படி விடாம பற்றி கொண்ட அடுத்த வசனத்தை பாருங்கள், 15 வாசியுங்கள். அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்திற்கும் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ என்றாள். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம், என்னோடு பேசவே கூடாது. அந்த இன்னொரு ஆப்ஷனே கிடையாது. ஏன் வண்டியில ரிவர்ஸ் கியரே தூக்கிட்டா ரூத், ரிவர்ஸ் கியரே கிடையாது. பின்னாடி வாய்ப்பு, அதை பத்தி பேசாதீங்க. உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அடுத்த வசனம், உம்முடைய நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்படுவேன். அப்ப கூட ரூத் சொல்றாங்க, நகோமி முதல்ல இங்க தான் மறிப்பீங்க. அவங்க நல்ல எண்ணத்துல சொல்லியிருப்பாங்க. அப்படி சொல்லும்போது இந்த சிரிவை பாருங்க, நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்க மரணமே அல்லாமல். எங்க உண்மையிலே ஒரு தேவ பிள்ளைங்க தேவனை பார்த்து சொல்ற ஸ்டேட்மெண்ட், மருமக மாமியாரை பார்த்து சொல்ற பாருங்க, மரணமே அல்லாமல். இதுதான் உறுதியான நிலை. உம்மோடு கூட காவலிலும் வர நான் ரெடி. வாய் சொல்லும் போதே பதறுது. ஆண்டவர் பார்க்கிற, இங்க வா, வராத, பேசாம இரு, தெரியும் எனக்கு உன்னை பத்தி. ஆண்டவரே, நான் கூட்டத்தில் சத்தம் போட்டேன், ஆண்டவரே. உறுதி இல்லாத நிலை. பேதுருவை விலக வச்சுட்டு, இரண்டாவது தவறான தீர்மானம். இயேசு பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், யோவான் 13:36 இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, பேதுரு அவரை பார்த்து கேட்கிறார், ஆண்டவரே நீர் எங்கே போகிறீர்? இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் போகிற இடத்துக்கு நானே வாசிக்கிறேன், இப்பொழுது நீ என் பின்னே வரக்கூடாது, இப்போ வரக்கூடாது அப்படிங்கிறார். பிற்பாடு லேட்டரா என் பின்னே வருவாய் அப்படி சொல்லும் போது பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நான் இப்பொழுது உமக்கு பின்னே ஏன் வரக்கூடாது? வா. ரெண்டு சித்தம் இருக்கிறது, ரெண்டு வில், பெர்ஃபெக்ட் வில், பெர்மிசிவ் வில். பெர்ஃபெக்ட் வில்னா தீர்மானிக்கப்பட்ட சித்தம், பெர்மிசிவ் வில்னா அனுமதிக்கப்பட்ட சித்தம். நம்ம லைஃப்ல தீர்மானிக்கப்பட்ட சித்தம் தான் நிறைவேறணும், அனுமதிக்கப்பட்டது. இப்ப பேதுரு பாருங்க, இல்ல நான் ஏன் வரக்கூடாது, ஏன் கேட்டுட்டோம், எங்களை அனுமதிச்சிருவா, சரிப்பா வா. நம்ம என்ன நினைச்சிருப்போம் தெரியுமா? கர்த்தர் தான் அனுமதிச்சார், கர்த்தர் தான் அனுமதிச்சார். ஆனா அது தீர்மானிக்கப்பட்டதா? இல்ல. புரியும்படி சொல்றேன். சோதோமை விட்டு லோத்தை கையை பிடிச்சு இழுக்கும் போது கர்த்தர் லோத்துட்டு என்ன சொல்லுவார்னா, அந்த மலைக்கு ஓடிப்போம். உடனே லோத் என்ன கேட்பாரு? ஆண்டவர் மலை வேண்டாம், நான் அந்த சோவாருக்கு போறேன். உடனே அதை கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? அனுமதிக்கிறார். காட்ஸ் பிளான் என்ன? பெர்ஃபெக்ட் வில் என்ன? நீ மலைக்கு போ. ஆனா இப்ப கர்த்தர் அனுமதித்தது எதுக்கு அனுமதிக்கிறார்? இவன் கேட்டதை அனுமதிக்கிறார். ஆனா இவன் கேட்டு வாங்கினதுல தான் என்ன ஆச்சு தெரியுமா? மனைவிக்கு உப்பு தூண் ஆயிட்டான். நீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க எங்க தான் வராங்க? திரும்ப மலைக்கு தான் வராங்க. நம்ம லைஃப்ல நம்ம நிறைய கேட்டு வாங்கும் போது, சரிப்பா இதை நான் உனக்கு தருகிறேன், இதை உனக்கு தருகிறேன். இப்ப நாகமான் பாருங்க, நாகமான் குணம் அடைஞ்சிட்டான். குணம் அடைஞ்சதும் எலிசா கிட்ட வருவார். எலிசா கிட்ட வந்து, ஐயா எனக்கு இந்த காணிக்கையை வாங்கிருங்க. எலிசா சொல்லுங்க, எல்லா நீ வச்சுக்கோ, வேண்டாம் வேண்டாம். அப்போ எனக்கு ஒரு காரியத்துக்கு கூட பெர்மிஷன் தரணும். என்ன பெர்மிஷன் தரணும்னா, எங்கள் ராஜா போய் அவங்க கோயிலுக்கெல்லாம் போகும்போது நானும் கூட போக வேண்டியிருக்கும். அப்படி அந்த ஒரு காரியத்துக்கு எனக்கு பெர்மிஷன் கொடுங்க அப்படி சொல்லும்போது எலிசா சரிம்பார். இது பெர்ஃபெக்ட் வில்லா? இது தீர்மானிக்கப்பட்டதா அனுமதிக்கப்பட்டதா? அனுமதிக்கப்பட்டது. பரவாயில்ல, ஆண்டவர் அனுமதிச்சிட்டாரு. ஆண்டவர் அனுமதிக்கப்பட்டது. அனுமதிக்கப்பட்டதுல வரக்கூடிய
பல காரியங்களுக்கும் பல விளைவுகளுக்கும் தேவன் உத்தரவாதம் எடுக்க மாட்டார். ஆனா கர்த்தர் அனுமதிப்பார். பேதுரு இப்படி வராதேங்கிறார். கர்த்தர் சொன்னபடி அவன் தீர்மானித்திருந்த அவன் லைஃப்ல இந்த ஒரு துக்கமான இரவு வந்திருக்காது. பல நகோமி வந்து உண்மையில ஜெபிக்கிறவங்க அந்த மோவாப் தேசத்துல போய் இருந்து கர்த்தரை பத்தி பேசி இருக்கிறாங்க. ரூத்துக்குள்ள அவ்வளவு தேவன் மேல ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறாங்கன்னா ஜெபிக்காம போயிருப்பாங்க நினைக்கிறீங்க? பஞ்சம் வந்தது. ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, அப்பா மோவாபுக்கு போறேன்ப்பா, எனக்கு ஏதாவது ஒரு வசனத்தை காட்டுங்கப்பா. என்னப்பா இன்னும் காட்டவே மாட்டேங்கிறீங்களேப்பா. மோவாபுக்கு போறேன்ப்பா, ஏதாவது காட்டுங்கப்பா. ஒண்ணுமே காட்ட மாட்டேங்கிறேன். காட்டிட்டே இருக்கிறார், போகாத போகாத. ஆனா அது நம்ம கண்ணுக்கு தெரியவே மாட்டேங்குது. காட்டிட்டே இருக்கிறார், காட்டுங்க காட்டுங்க. திடீர்னு காட்டும் போது நீ புறப்பட்டு போ, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா ஆண்டவரே. எழுப்பி போனான். ஆரம்பம் நல்லா இருந்துச்சு. வீட்டுல கல்யாணம் நடக்குது, எல்லாம் நடக்குது. அப்படி எல்லாம் போச்சு. திருப்பி வர வந்து யார கம்ப்ளைண்ட் பண்றா பாத்தீங்களா? கர்த்தர். ஏன் அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கிறா? கர்த்தர் அனுமதிச்சு தானே போனேன். கர்த்தர் அனுமதிச்சது இல்லை, கர்த்தர் தீர்மானித்ததுங்க. ஈசாக்கு தீர்மானிக்கப்பட்டவன், இஸ்மவேல் அனுமதிக்கப்பட்டவன். தவறான தீர்மானங்களை, அதாவது ஆண்டவர் என்னங்க பிள்ளை ஆயிட்டோங்க கூட தாங்க நிப்பாரு. ரிப்பனை கட் பண்ண கூப்பிட்டு வந்து கட் பண்ணிட்டு போவாரு. ஆனா இது என் வாழ்க்கையில தீர்மானிக்கப்பட்டதா இல்லைன்னா என்னுடைய நிர்பந்தத்துல அநேக பிள்ளைங்களுக்கு பேரண்ட்ஸ் பைக் வாங்கி கொடுக்கிறது ஏற்கனவே தீர்மானிச்சா? முந்தியெல்லாம் 10th பாஸ் ஆனா ஐஸ்கிரீம் வாங்கி தருவாங்க. இப்போ 10th பாஸ் ஆனாலே பைக். அந்த பைக்கே பார்த்தா மூஞ்சி இருக்கிற இடத்துல முதுகு இருக்கும். என்ன செட்டப்னா மூன்றாவது பாயிண்ட். இவன் விலகி போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த தவறான நம்ம லைஃப்ல என்ன ரொம்ப சிந்திக்க வச்ச காரியம். நம்ம நிறைய, அதாவது நம்ம கேட்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் ராஜா வேணும்னு கேட்டாங்க பார்த்தீங்களா? கர்த்தர் அனுமதித்தார். பெஸ்டா தான் கொடுப்பார். சவுல் எப்படி இருந்தான்? நல்ல நல்ல சூப்பரான ஆள், நல்லா தான் தருவார். இல்லை நல்லதான் ஆண்டவர், சூப்பரா இருந்த ஆண்டவரே, நான் பாருங்க ஆண்டவரே, யாரை பார்த்தாலும் கொல்லுற ஆண்டவரே. சாமுவேல வலை வீசி தேடிட்டு இருக்கான். ஜோம் பண்றதுக்கா? இல்ல, அவருக்கு அடுக்க ஆராதனை நடத்துறதுக்கு. அவர் ஓடி ஓடி ஒளிகிறார். ஆனா கர்த்தரே தீர்மானித்து கொடுத்தாரு பாத்தீங்களா தாவீத? ஜனங்கள் கேட்டதும் எடுத்து கொடுத்தார். சவுல ஜனங்கள் தளர்ந்ததும் கர்த்தர் நாட்டு தொழுவத்தில் நான் தெரிந்து கொண்டேன், நீ தாமதித்தாலும் காத்திரு, குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது முடிவிலே விளங்கும். நீ தாமதித்தாலும் காத்திரு, அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பது நீ சொல்லியும் சொன்ன வார்த்தையை ஒரு முறை என்னிடம், ஒரு முறை என்னிடம் ரலமஜனரே. ஹல்லேலூயா. எனக்கு இந்த பாயிண்ட தாண்டி போக மனசு வரல. நான் இங்க ஸ்டாப் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. வீட்டுல போய் செகண்ட் சர்வீஸ் கேளுங்க. பாயிண்ட் சொல்லி முடிச்சிருவேன். ஆனா இங்க இவன் ஒரு தவறான தீர்மானம் எடுக்கும் போது இங்க ஒரு காரியத்தை நம்மால் கண்டு கொள்ள முடியும். லூக்கா 22:54 வாசியுங்கள். 22:54.
அவர்கள் அவரை பிடித்த பின்பு பிரதான ஆசாரியனுடைய வீட்டில் கொண்டு போய் விட்டார்கள். பேதுருவும் தூரத்திலே தூரத்திலே இவனுக்கு இப்ப அனுமதிக்கப்படுகிறது. இப்ப பேதுரு இயேசுவை தான் ஃபாலோ பண்றான், இயேசுவை தான் வர்ஷிப் பண்றான், இயேசுவினுடைய சீஷன் தான். ஆனா ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் வந்துட்டு, ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ், ஒரு தூரம். கேட்டா நான் எங்க போறேன்? இயேசுக்கு பின்னாக போறேன். இயேசு எங்க? இயேசு அங்க அப்படிங்கிற. நேத்து வரைக்கும் வேற, இயேசு எங்க? இயேசு இங்க. ஆண்டவர் நோன் சொல்ற சில காரியம் நம்மளால அக்செப்ட் பண்ணவே முடியாம இருக்கலாம், ஆனா அக்செப்ட் பண்ணிருங்க. ஆமென். நீங்க நல்லா இருப்பீங்க. நாம பார்க்கிறது இல்ல, அவர் பார்க்கிறது. தேவ சித்தத்தை மீறி நாம் எடுக்கும் முடிவு, நமக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற அந்த நெருக்கம் இருக்குல்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமா விலக்கி 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 இந்த தூரம். பேதுருவே, எனக்கு அவரை யாரென்று அவரை அறிகிற அறிவை விட்டு தூரம் கொண்டு போகிறது, அவரோடு இருக்கிற அனுபவத்தை விட்டு தூரம் கொண்டு போகிறது, அவர் மேல இருக்கிற அன்பை விட்டு தூரம் கொண்டு போகிறது. மூணு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். மூன்றாவது, இயேசுவை விட்டு தூரம் போகிற, அது நிலைக்க முடியாத மூன்றாவது காரணம், ஜெபம் இல்லாத ஜீவியம். ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னார், நீங்க 1 மணி நேரமாக்காவது என் கூட விழித்திருக்க கூடாதோ. மத்த 26:40-41, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. சோதனைக்கு உட்பற்றாத, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னா என்ன அர்த்தம்னா, உன் பிரேயர் லைஃப் உறங்கிடக்கூடாது. நாளைக்குன்னு சொல்லிட்டு நீ சாப்பிடாம, நாளைக்கு கூட சாப்பிட்டுக்கோ, இன்னைக்கு ஜெபம் பண்ணிரு. நான் இது சாப்பிடணும்னு நினைச்சேன். சிலர்ல அலாரம் வச்சு எழும்பி சாப்பிட்டுட்டு தூங்குவாங்க. ஏன்? நான் மத்தியானம் சாப்பிட மறந்துட்டேன், அதனால லஞ்சு முதல்ல சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணா வெடிஞ்சிரும், பிரேக்ஃபாஸ்டும் சாப்பிட்டுட்டு. நீ என்ன வேணாலும் மாத்திரு, ஜெபத்தை மட்டும் மாத்திராத. கொஞ்ச நேரமாவது இந்த ஜெபம் தாங்க இந்த பெரிய பிரிட்ஜ். இந்த பிரேயர் பண்ணாத கிறிஸ்தவர்கள் புரிந்து கொள்ளுங்கள், நிலைக்கவே முடியாது. நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, சர்ச்சுக்கு என்ன வேணாலும் கொண்டு வந்து கொடுங்க, நீங்க வந்து எவ்வளவு நாளும் ஊழியம் செய்யுங்க, நீங்க எல்லா மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுங்க, நீங்க நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா உங்க பர்சனல் லைஃப்ல பிரேயர் இல்லைன்னு வைங்களேன், அவன் நிலைக்கவே முடியாது. பேதுருக்கு நிக்கவே முடியல. நேற்று நின்னா இன்னைக்கு நிக்க முடியல. 1 மணி நேரம் பிரேயர் இல்லாம போச்சு. ஜெபிக்க தெரியாதவன் அல்ல, ஜெபத்தை விரும்பாதவன் அல்ல, இயேசுவின் இடத்துல வந்து எங்களுக்கு ஜெபிக்க சொல்லித்தாங்கன்னு வாஞ்சையாய் கேட்டவன். ஜெபமில்லா ஜீவியம். 4வது, மாம்ச செயல். யோவான் 18:10, அப்பொழுது சீமோன் பேதுரு தன்னிடத்தில் இருந்த பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதர வெட்டினான். பட்டயத்தை வாங்க சொன்னது யாரு? கர்த்தர். பட்டயத்தை வச்சுக்கோன்னு சொன்னது யாரு? கர்த்தர். பட்டயத்தை வச்சு வெட்ட சொன்னது யாரு? இல்ல. நம்ம என்ன நினைக்க தெரியுமா? முதல் 2ஐயும் அவர் தான் சொன்னார், அப்ப 3வதும் அவர் தான் சொல்லி இருப்பார். அதுவும் அழகா கேட்கிறாங்க, ஆண்டவரே நம்ம இடத்தில் பட்டயம் இருக்கிறது, வெட்டலாமா அப்படின்னு கேட்கும் போது இயேசு என்ன சொன்னார்? வெட்டலான்னு சொன்னாரா, வெட்டக்கூடாதுன்னு சொன்னாரா? எதுவுமே சொல்லல. பாத்தீங்களா? இயேசு சொல்லலைன்னாலும் நம்ம சொல்லுவோம்.
அப்படி கிருபை பெற்று நிறைய பேர் இருக்கா. கேட்டா இயேசு சொன்னார், ஆண்டவர் என்னிடம் வந்து சொன்னார். நான் எங்கடா சொன்னேன் உன்ட்ட? ஒண்ணுமே சொல்லு. வெட்டலாமா? வெட்டிட்டான். ஃபுல்லா மீன் இந்த சைடை வெட்டி 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 கரெக்டா காதை வெட்டுறாரு பாருங்க. ஒருவேளை ஆண்டவர் மீன் பிடிச்ச என்ன மனுஷரை பிடிக்கிறவனாய் மாட்டுவேன் சொன்னால் ஒரு மனுஷனை பிடிக்கும் போதும் வேற வெட்டதுக்கு இடமே கிடைக்கல. காது கரெக்டா சைடு. ஆண்டவர் இந்த சைடை வெட்டிடட்டா, உள்ள போடு. நம்மளும் ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் ஆண்டவர் வெட்டினேன், என்கிட்ட கேட்டு வெட்டினியா? நம்ம எல்லாம் ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் ஆண்டவரை செஞ்சேன், உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் ஆண்டவரே கட்டி கொடுத்தேன், உங்கள்கிட்ட என்கிட்ட சொன்னப்பா. என்கிட்ட மட்டுமா சொன்ன? நிறைய வெட்ட சொன்னேன். அப்படி வர வழியில என்ன பார்த்தேன், வந்துருங்க என்ன என்கிட்ட கேட்டியா? தூதர்கள் வெயிட் பண்றாங்க அவர் பாதத்தில் இருந்து, அவருடைய ஒரு கட்டளைக்காக. கர்த்தர் அனுமதிக்கலைன்னா சும்மா கூட இருந்துருங்க. மோசேக்கு காகத்தை அனுப்புவார். 3 வருஷம் எலியாவின் ஊழியெல்லாம் சும்மா ஒளித்திருக்கிறது. ஆனா ஒரு நாள் வரும், எலியாவே நீ உன்னை காண்பி, நான் கட்டளையிடுவேன். நீ உன்னை காண்பி, நான் கட்டளையிடுவேன். தவறான முடிவெடு. மோசே ஒரு தவறான முடிவெடுப்பான். அவன் எண்ணம் சரியான எண்ணம், தன் கையினாலே இஸ்ரவேலருக்கு கர்த்தர் ரட்சிப்பை தருவார், நல்ல எண்ணம். ஆனா முடிவு, அந்த தவறான முடிவுனால மோசைக்கு எகிப்துல நிக்க முடியல. மோசே இன்னொரு 10 வருஷம் நின்றுப்பார். 40 வயசு வரை நின்னீங்களே மோசே, இன்னொரு 10 இயர்ஸ் கூட நின்றுப்பீங்கன்னா உரைக்கப்பட்ட ப்ராபசி உரைக்கப்பட்ட காலத்தில் நிறைவேறி இருக்குமே. கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் என்ன? 400 வருட அடிமைத்தனம், 400 வருஷம் கழித்து வெளியே வருவாங்க. ஆனா மோசே உங்களால நிக்க முடியாம போனதுனால எக்ஸ்ட்ரா 30 வருஷம் ஆயிட்டு. பாத்தீங்களா? ஆமே. மாம்ச செயல் நம்முடைய லைஃப்ல நிறைய காரியம் டிலே ஆகிறதுக்கு காரணம் நம்முடைய மாம்ச செயல். ஹல்லேலூயா. 5வது ஏன் நிக்க முடியல தெரியுமா? ஏற்க மறுக்கும் நிலை. ஏற்க மறுக்கும் நிலை. மத்தேயு 16, 21, 22 வசனங்களிலே, அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பது இல்லை என்று அவரை மனம் ஏற்க மறுக்குது. நம்மளால ஏற்க முடியலன்னு வைங்களேன், நம்ம ஆண்டவர்கிட்ட போயிரும். யோனா ஒரு பெரிய தீர்க்கதரிசி. ஆண்டவர் சொல்றார், நினிவேக்கு போன். அவனுடைய மனம் ஏற்க மறுத்தது. அதுவரை கர்த்தருடைய சந்நிதியில் இருந்தவன் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு விலகி போனான் என்றிருக்கிறது. ஏற்க மறுக்கிறது. நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? நன்மை செய்ய மனம் ஏற்க மறுக்கிறது. காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு கிழக்கே போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மோடு சொல்லுகிற நமக்கு நியமித்த காரியத்தை நாம் ஏற்க மறுப்போம் தெரியுமா? நம்ம என்னதான் ஆண்டவர் மேல பற்றுதலா இருந்தாலும் ஏற்க மறுத்துட்டோம்னா அது ஒரு நிலையில நம்மளை வெளியே கொண்டு போயிடும். பேதுரு என்ன நினைச்சு காதை வெட்டி இருப்பான்னு நினைக்கிறீங்க? அவனை கொல்லணும்னு நினைச்சா இல்ல. ஒருத்தனை வெட்டினா, பொதுவாகவே ஒருத்தன் கண்ணை வச்சு ஷூட் பண்ணாங்கன்னா கூட்டத்தில் இருக்கிறவங்க களைஞ்சு போயிடுவாங்க. சரி, ஒருத்தனை வெட்டினா மீதி எல்லாரும் ஓடுவாங்கன்னு பார்த்தா இவன் ஓடுறான் வெட்டிட்டு. இல்ல, இப்படி இது நடக்கவே கூடாது. ஏற்க மறுக்கும் நிலை இல்லைங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டார். இது நிக்க விடல. ஆமே. கர்த்தரிடத்துல திரும்பி வாருங்கள். ஆண்டவரே, தூரம் போயிட்டேன். பேதுரு எப்படி திருப்பி கொண்டு வந்தார் என்று தெரியும். பேதுரு
அவனவன் தன் தன் ஸ்தானத்துக்கு. இயேசு திரும்பி வந்து கரையில நிற்கிறார். இப்பொழுதும் இயேசு கடல்ல நடக்கலாம், இல்ல, நீ திரும்பணும். கரையில நிற்கிறார். பொழுது விடிந்த போது அவங்களுக்கு ஒன்னும் கிடைக்கல. ஆனா இயேசு பிள்ளைகளே அப்படிங்கிறார். ஆமே, என்ன நல்ல தகப்பன் அவர். அப்படியே பயில் காட்டி அழைக்கிறது போல பக்கத்துல வர வைத்து உட்கார வைத்து பேதுருவை எப்படி திருப்புகிறார் தெரியுமா? நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா அப்படிங்கிறார். பேதுருக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிட்டு இருக்கும். அதாவது, ஆண்டவரே, நான் நினைச்சது போல உங்களை நேசிக்க முடியல, ஆனா நான் நினைச்சதை விட நீங்க என்ன நேசிக்கிறீங்களே ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீ என் ஆடுகளை மேய்ப்பாயாக. ஒரு வசனத்தை வாசியுங்கள், செபிக்கலாம். ஓசியா 14வது அதிகாரம் 4வது வசனம். நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன். அவர்களை I will heal their backsliding. அந்த பின்மாற்றம், அதான் சீர்கேடு. நான் அதை ஹீல் பண்ணுவேன், குணமாக்குவேன். அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. இந்த வசனத்தை நான் புரியும்படி சொல்றேன். என்ன அவர் ரொம்ப நேசிக்கிறதுனால அவர் எப்பவுமே நீதியின்படி தான் செய்வார். அந்த நீதியின்படி பார்த்தா என் மேல அவருடைய கோபம் வரணும். அந்த கோபத்துக்கு எது காரணமா இருக்கிறதோ அதை குணமாக்கிட்டார். அன்பினாலே என்னுடைய பின்மாற்றத்தை குணமாக்கி அவருடைய கோபத்தை என்னை விட்டு நீங்க வைத்து அவருடைய அன்பை என்னில் தக்க வைத்துக் கொண்டிருக்கிற என் இயேசு எனக்கு போதும். நிலைத்திருக்க கிருபை தாங்கப்பா. என்ன வந்தாலும் எல்லாரும் அப்படி எழுதி நிற்கலாம். என் நேச மீட்பரை யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ எவ்வளவு அன்பு கூர்ந்தார், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்ன துன்பங்கள் என்ன என்னை கை நம்பிக்கையோடு காக்கும் வல்ல மீட்பர், காக்கும் வல்ல உடரம சேலரே உண்டெனக்கு உண்டெனக்கு என்னை திரும்பி வர பண்ணுவார், என்னை திரும்பி வர பண்ணுவார், என்னை திருப்பி கொண்டு வருவார். ஆமென். என்றுமே ஹல்லேலூயா. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், சோதனை வரும் நேரத்தில் சோதனை வரும் வேளையில் ஆமென் சொற்கேட்கும் செவி கைகளை உயர்த்தி கட்டளை ஏறெடுத்து பாரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரத்திலிருந்து பரத்திலிருந்து பரன் என்னை காக்க வல்லோ, காக்கும் வல்ல மீட்பர், காக்கும் ஆமென். ஹல்லேலூயா.
மாமலா சொன்னரோ. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் இந்த காலை வேளையில ஒரு கேள்வி வைக்கிறார். உன் வாழ்க்கையில என்ன நடக்க வேண்டும்? தீர்மானிக்கப்பட்டதா இல்ல அனுமதிக்கப்படுகிறதா? அப்பா, நீங்க என்ன தீர்மானிச்சீங்களோ அது மட்டும் என் லைஃப்ல நடக்கட்டும். அப்படியே அர்ப்பணிப்போடு கைகளை உயர்த்தி, இயேசு தேவா glory என்னையே மாமாசனரோ ஜீசஸ் ஆமென். என் இதயம் ஹல்லேலூயா ஏற்றுக்கொள்ளும் ஜீசஸ். அப்பாவும் கையில் கர்த்தாவும் கரத்தில் நான் களிமண் போலானே. உந்தன் இஷ்டம் போல் வரைந்திடும், என்னை என்னாலும் நடத்திடும். கர்த்தாவும் கரத்தில் நான் களிமண் போலானேனப்பா. உந்தன் இஷ்டம் போல் என்னை என்னாலும் நடத்திடும். அப்படியே ரெண்டு கைகளை உயர்த்தி கண்களை ஏறெடுத்து, இயேசுதேவா அர்ப்பணிச்சே ஹல்லேலூயா ஜீசஸ். ஏற்றுக்கொள்ளுங்க ராஜா, ஏற்றுக்கொள் என் இதயம், என் இதயம் ஹல்லேலூயா ஏற்றுக்கொள் என் இதயம். நல்லவரே 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 உமக்கு ஆராதனை, ஓ ஆராதனை. அப்ப நாமத்தை சத்தமா சொல்லி பாடுங்க. ரட்சகரே ரட்சகரே எங்கள் இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. கடைசி கைகளை அசைத்து ஹல்லேலூயா பாடு. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை. முழு பலத்தோடு முழு பலத்தோடு ஹல்லேலூயா. புலம்பல் 5:21 இப்படி பாடுகிறான், இப்படி கேட்கிறான். கர்த்தாவே எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது திரும்புவோம். பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் சேர்த்துக் கொள்ளுகிறவர், புதிதாக்குகிறவர். நல்ல தகப்பனை இரக்கம் உள்ள தேவன், இந்த நாளிலே உங்க சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க
நீர் பாராட்டின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்க மேல நீங்க வைத்த அன்பு எவ்வளவு பெரியது. அந்த ஒரே காரணத்தினால, உங்க அன்புனால மட்டும்தான் நாங்க இன்னும் உங்க சமூகத்தில் நிக்கிறோம். எங்களை திருப்பி கொண்டு வாங்க. பூர்வ காலத்தில் இருந்தது போல, அந்த ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் இருந்தது போல ஆண்டவரே, அந்த ஆதி அன்பு, ஆதி விசுவாசம், அந்த 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 நாட்களை புதியதாக்குங்கப்பா. பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. தேவ சமாதான கிருபை சூழ்ந்து கொள்றது 3 மாதங்கள் கர்த்தரை பாதுகாத்து நடத்தின தயவுக்காக நன்றி. வருகிற புதிய மாதம் ஒவ்வொருவருக்கு நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தரே அனுகிரகம் செய்வீராக. எல்லா மகிமை கன துதி ஸ்தோத்திரங்களும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.